ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நாம குழந்தை வளர்ப்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? ஆ, குழந்தைகளுக்கு எவ்வளோத்துக்கு நம்ம ஃப்ரீடமை கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. அதை விட்டுட்டு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை கொண்டு போயிட்டு அந்த டியூஷன் இந்த டியூஷன் மாறி 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 எல்லா டியூஷன்ஸுக்கும் விட்டு அந்த மழலை பருவத்தையே அவங்க இழக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் காம்படிஷனாக தான் போகுது. அவங்களோட பிள்ளை இந்த டியூஷனுக்கு போகுதா, ஸோ என்னோட பிள்ளையும் அந்த டியூஷனுக்கு போகணும். ஏன்னா கௌரவ குறைச்சல் உண்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு தெரியல ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. கூடுதலான இப்போதைய பிள்ளைகள் வந்து மாலை நேரங்கள்ல விளையாடுறத சுத்தமாவே குறைச்சிட்டாங்க. சுத்தமா குறைச்சிட்டாங்கன்னு சொல்றத விட சுத்தமாவே நிறுத்திட்டாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு மாறி, 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 மாறி எல்லா டியூஷன்ஸுக்கும் போயே ஆகணும். ஸோ 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை இப்படி நீங்க டிப்ரஷன் பண்ணுவீங்களா இருந்தா, அவங்க நிச்சயமா தங்களோட டார்கெட்ட அச்சீவ் பண்ணவே இயலாது. அவங்க தங்களுக்கு என்ற ஒரு எய்ம் உண்டு நிச்சயமா வச்சிருப்பாங்க. அத எந்த பெற்றாருமே கேட்கறதும் இல்ல. இப்ப 100ல 10% பெற்றோர் தான் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றாங்களே தவிர, மற்ற எல்லா பெற்றாரும் வந்து நான் சொல்றதத்தான் நீ கேட்கணும்ன்ற ஃபார்மேட்ல தான் பிள்ளைய கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெற்றார்களே, இத கொஞ்சம் நிறுத்தி திருந்துவீங்களோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இத கொஞ்சம் நிறுத்தி பிள்ளைகள கொஞ்சம் கல்வியோட சேர்ந்து விளையாட்டுத் துறையிலயும் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ற பிள்ளைக்கு நிச்சயமா அவங்களோட எய்ம அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்குமே தவிர, நீங்க டியூஷன் கொண்டு போறதால அந்த பிள்ளைக்கு டிப்ரஷன் தான் கூட இருக்கும். இத படிச்சு நான் செய்ய வேணுமென்ற ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களோட எய்ம், அவங்களோட ட்ரீம் வந்து அப்படியே பிரேக் ஆகும். இது நடக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேங்க் யூ.